தமிழகத்திலே வசிக்கும் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர். டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலேயும் அவரை கண்டிருப்பீர்கள். தமிழ் கடல் திரு நெல்லை கண்ணன் அவர்கள். திரு நெல்லை கண்ணன் அவர்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டுமல்லாது சிறந்த கவிஞர், சிறந்த சொற்பொழிவாளர். பட்டி மண்டபத்திலே உரையாடுவதிலும் தன்னிகரற்றவர். அவருக்கு தமிழகத்திலே பல பட்டங்கள் பல கல்லூரிகளிலும் பல மன்றங்களிலும் வழங்கப்பட்டிருக்கின்றன. தமிழ் கடல் என்பது பிரதானமான பட்டம். இலக்கியத்தில் அவர் வல்லுனர். அதற்கடுத்து நாவுக்கரசர், இயற்றமிழ் இமயம், பொதுமறை அறிஞர் என்று பல பட்டங்களை பெற்றவர்கள். மரபு கவிதைகளிலும் வல்லவர், புது கவிதைகளிலும் கவிதை நூலும் வெளியிட்டிருக்கிறார்கள். கவிதை நறுக்குகள், ஹைக்கூ என்று நினைக்கிறேன், கவிதை நறுக்குகள் என்ற புத்தகமும் வெளியிட்டிருக்கிறார்கள். நமக்கு நம் அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமான திரு நெல்லைக்கண்ணன் அவர்கள் பல வெளிநாடுகளுக்கும் சென்று சொற்பொழிவாற்றியிருக்கிறார்கள். எங்கெல்லாம் தமிழ் மனம் பரவி இருக்கிறதோ அங்கெல்லாம் இவருடைய சொற்பொழிவுகளும் கவிதைகளும் நடைபெற்றிருக்கின்றன. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங், இங்கிலாந்து போன்ற பல நாடுகளிலும் சென்று சொற்பொழிவாற்றியிருப்பவர்கள். இப்பொழுது நம்மிடையே வீற்றிருப்பது நமக்கும் இந்த முகாமுக்கும் மிகவும் சிறப்பு தரக்கூடிய நிகழ்ச்சியாகும். இப்பொழுது ஐயா அவர்கள் பேசக்கூடிய தலைப்பு நமது தேசிய விழிப்புணர்விற்கு அவசியம், பெண்களுக்கு அளிக்கின்ற மதிப்பும் பெண்களுடைய முன்னேற்றமும் தான் என்ற சுவாமி விவேகானந்தரின் கருத்தை வலியுறுத்தி பேசுவார்கள். சுவாமி விவேகானந்தர் கூறுவார், மேற்கொள்ளிட்டு காட்டுவார்கள், எங்கே பெண்மை பூஜிக்கப்படுகிறதோ அங்கே முன்னேற்றம் இருக்கும். அந்த கருத்தை வலியுறுத்தும் இந்த தலைப்பில் பேசும்படி திரு நெல்லை கண்ணன் அவர்களை உங்களது சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். May I now request Swami Harivarthananda to respectfully present a bouquet to Sri Nellai Kannaiah. Sri Nellai Kannaiah will now speak. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய தலைமை துறவி ஆத்மராமானந்த சுவாமி அவர்களே, துறவியரே, ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்கள், சுவாமிஜி பேசுகிற பொழுது உண்டமயக்கம் தொண்டருக்கும் இருக்கும் என்று சொன்னார். அதிலேயே மிகப்பெரிய செய்தி இருக்கிறது. ஏனென்றால் நல்ல தொண்டர்கள் உறங்குவதில்லை. கீதையிலே கிருஷ்ணன் சொல்வான், வித்தை உள்ளவனுக்கும் விசாரம் உள்ளவனுக்கும் தூக்கம் கிடையாது என்று சொல்லி. ஆனால் நம் நாட்டில் வித்தையே சிலருக்கு விசாரமாகி போயிருக்கிறதனால் தூங்க முடியாமல் இருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் என்று சொல்லுகிற பொழுதே அந்த கம்பீரமான உருவமும் கடல் போன்ற ஞானமும் தான் நமக்கு தெரியும். பெண்களை பற்றி அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? பெண்களின் முன்னேற்றத்திற்கு, பெண்களின் உயர்விற்கு, பெண்களின் சிறப்பிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார் என்று என்னை பேச பணித்திருக்கிறார்கள். பெண்ணீர் பெருந்தக்க யாவுள என்று வள்ளுவன் பேசுவான். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் என்றும் வள்ளுவன் பேசுவான்.
பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார் என்று அமரகவி பாரதி பேசுவான். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றும் பாரதி பேசுவான். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கவிமணி பேசுவார். நாடு தாய்நாடு, மொழி தாய்மொழி, ஓடுகிற நதிகள் அனைத்தும் பெண்கள் தாய், எல்லாவற்றையும் தாயாக பார்க்க பழக்கப்படுத்தப்பட்ட நம்முடைய சமூகம் பெண்களோடு சரியாக இருக்கிறதா என்று சுவாமி விவேகானந்தர் சிந்தித்து பல செய்திகளை நம்மோடு பரிமாறிக்கொள்கிறார். I do not believe in a religion which cannot wipe the widow's tears and bring a piece of bread to the orphan's mouth என்று சொல்வார். ஒரு இளம் விதவையின் கண்ணீரை துடைக்காத, ஒரு ஏழை குழந்தையின் பசிக்கு ஒரு துண்டு ரொட்டி கொடுக்க முடியாத எந்த மதத்தையும் நான் மதம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்மையுடைய துறவியாக விவேகானந்தர் தான் இந்த மண்ணிலே முதல் வந்தார். அதுவரை மதம் என்பது வேறு, அதுவரை மதம் என்பது வேறாக இருந்தது. அவர்தான் சொன்னார், ஆதரவே அற்றுப்போன ஒரு நாயின் பசியை தீர்ப்பதுதான் என் மதம். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருளை புலி என்று நம்முடைய தந்தை வள்ளுவன் சொல்வான். அற்றார், அந்த அற்றாருங்கிற வார்த்தைக்குள்ள 1000 செய்திகளை வள்ளுவர். அற்றார் என்றால் எந்தவித உறவும் அற்றுப்போன ஒரு உயிர் இருக்கிறது என்று வையுங்கள். அந்த உயிருக்கு எவன் உதவி செய்கிறானோ அது எங்க போயிடும்? சொர்க்கத்தில் போய். இந்த பிக்சட் டெபாசிட்ங்கிறீங்கள வங்கியில, இதெல்லாம் நம்ம சொந்தக்காரனா எடுத்துக்குவான், அது அங்க இருக்கும், நமக்கு கிடைக்கும். அந்த அற்றார் என்கிற அந்த வார்த்தையை தான் பாரதி எடுத்துட்டு தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில்லாம் அந்த அற்றார் குரல் தான் பாரதியை பாதிச்சு. அதை சொல்லுகிறார், எந்த உறவும் அற்றுப்போன ஒரு நாயின் பசியை ஆற்றுவதுதான் என் மதம். மிக மிக அது புரட்சி என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த நாட்டில் பொய்களே பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மனிதன் உண்மை பேசினான் என்று வையுங்களேன், உண்மையே இவர்களுக்கு புரட்சியாக தெரிகிறது. எது பேசப்பட வேண்டுமோ, எதை பேசி இருக்க வேண்டுமோ, எதை சொல்ல வேண்டுமோ, எதை பயிற்றுவிக்க வேண்டுமோ, எது இந்த சமூகத்திற்கு தேவையோ அதை சொல்ல வேண்டியவர்கள் சொல்லாமல் இருக்கிற நேரத்தில் யாராவது சொன்னால் அதையே புரட்சி என்று கருதுகிற அறியாமையில் நாம் இருந்தோம். அதுதான் உண்மை. இதுல என்ன சிரமம்னா, உண்மை சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்கறானே நாட்டில் நம்மள, என்னடான்னு ரொம்ப உண்மை பேசுவான், ஒப்பேற மாட்டான். அப்ப உண்மை பேசினால், நேர்மையாக இருந்தால், நாணயமாக இருந்தால் இவன் உயரப்போவதில்லை, இவன் வாழப்போவதில்லை என்று கற்பிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் சுவாமி விவேகானந்தரின் செய்திகளை சொன்னால் அது புரட்சி தான், பயப்படத்தான் செய்யும். பசுவதை தடுப்பு இயக்கத்துக்கு ஒருத்தர் தலைவராக இருந்திருக்கிறார். அது சுவாமிஜி வந்து பார்த்துருக்கார், ஏதோ பணம் வேணும். சுவாமிஜிக்கு இப்போ வங்காளத்தில் நடந்த மிகப்பெரிய பஞ்சம், அதை சாமி கேட்டிருக்காரு, பசுவெல்லாம் காப்பாற்றுறது இருக்கட்டும், இந்த பஞ்சத்தில் வங்காளத்தில் மக்கள் இறந்து போகிறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணீங்களான்னு கேட்டிருக்காரு. இவர் போன துறவி என்ன பண்ணியிருக்காரு, அதெல்லாம் அவனுடைய கர்ம வினை பையன் இருக்கார். அப்போ விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, நான் சொல்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு, இந்த பசுக்குள்ள அந்த மாதிரி இறந்து போடுது கர்ம வினை பையன், அது இருக்கு, அதை ஏன் காப்பாற்றுறேன் இருக்கார். மனித உயிர்கள் பஞ்சத்திலே பசியிலே துன்பப்படுகிற போது அதற்கு உதவாமல் நான் இதை வைத்திருக்கேன், அந்த தைரியம் யாருக்கு வரும்? நேர்பட பேசும் பாரதி, எதையும் நேர சொல்லு. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அரங்கூர் மாக்கம் தரும்னார்ல வள்ளுவர். புறங்கூறி வாழ்றதை விட செத்து போனார். சுவாமி நேர சொன்னார். கலிபோர்னியாவில் போய் பேசுறாரு அமெரிக்க பெண்கள்கிட்ட, நீங்கள் எல்லோரும் தனி மனிதர்களாக, தனி பெண்களாக, தனி ஆண்களாக உங்கள் நாட்டிலே பிறக்கிறீர்கள். எங்கள் நாட்டில் மட்டும்தான் நாங்கள் பிறக்கிற பொழுதே சமூக உறுப்பினர்களாக பிறக்கிறோம், அங்கே தனியாக யாரும் பிறப்பது கிடையாது. சமூகத்துக்காக நாங்கள் பிறக்கிறோம். நாங்கள் ஆரியர்கள்ங்கிறார். இப்போ ஆரியர்கள்னா வேற அர்த்தம் சொல்லி கொடுத்துட்டான், ஆனால் ஆரியர்னா அந்த அர்த்தம் இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், எங்க நாட்டில் தான் திருமணமாகி பெண்கள் விரதம் இருந்து தபம் இருந்து எல்லா கோயில்களையும் வணங்கி நல்ல ஒழுக்க சீலமான உயர் குணங்களோடு பண்புகளோடு எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார்கள். அதனால எங்க நாட்டில் அப்படி வேண்டி, அப்படி கடவுளர்களை
துதித்து நியாயம் கேட்டு பெறுகிற குழந்தைகள் ஆரியர்களாகத்தான் பிறப்பார்கள். ஆன்மீக வழியிலே வேண்டுதல் நடத்தி பிறந்த குழந்தைகள் நாங்கள் அனைவரும் ஆரியர்கள். பெண்ணுக்கு 3 நிலை உண்டும்பாங்க, மகள், மனைவி, தாய். ஆனா சுவாமிஜி அழகா சொல்றாரு, எங்க நாட்டிலே தாய் தான் முதல். நீங்க என்ன பண்றீங்க? மகள், மனைவிலாம், எங்களுக்கு தாய் தான் முதல். அதுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேர் இறந்து வந்து வாசல்ல நிக்கிறவன் இருக்கான் பாத்தீங்களா? எந்த வீட்லயாவது அம்மா தாயன்னு தான் கையேந்திரான ஒளி அப்பா தந்தையன்னு கேட்கிறானா? அப்பா தந்தையன்னு கேட்டானா குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். வீட்டுக்குள்ள அம்மா தாயன்னு கேட்கலாம். இந்த நாட்டிலே தான் 2 வயது பெண்களுக்கு கூட அம்மானு தான் கூடுவாங்க, அம்மா அம்மா தாயன்னு தான் கூடுவாங்க. சுவாமிஜி சொல்றார், நீங்கள் மகளாக இருக்கிறீர்கள், பிறகு மனைவியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். காதல் அற்றுப்போய் எப்படி உங்கள் தேசத்து பெண்கள் இருக்கிறார்கள் என்று என்னிடம் கேட்கிறீர்கள். எங்கள் நோக்கம் வெறும் உடல் சார்ந்ததல்ல, உலகம் சார்ந்தது. ஆகவே ஆண்களும் பெண்களும் துறவிகளாக இருக்கலாம் என்று நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட போகிற பொழுது அவள் முழுமையாக கடவுள் நம்பிக்கையோடும் இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் அந்த உறவே நடக்கும்ங்கிறது. இன்னொரு நேர்மை அவர்கிட்ட, மனைவிமாரை பற்றி நான் அதிகம் பேச முடியாது, என்னென்றால் நான் துறவி, எனக்கு திருமணம் ஆகவில்லைங்கிறார். இப்பெல்லாம் இந்த நாட்டில் அப்படி இருந்துட்டான்னா பல பேர் பல விஷயம் பேசாமல் இருப்பான். இப்போ சங்கடமே ஒன்றில் பெரிய ஆயிட்டான்னு வைங்களேன், அதை வச்சு எல்லாத்தையும் பேசுகிறான். திரைப்படத்துறையில் ஒருத்தன் பெரிய ஆள் ஆயிட்டான்னு வைங்களேன், அவன் கம்பராமாயணம் பேசுகிறான். இது எங்கே போய் சொல்றதுன்னா, ஒரு 100 பாட்டை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதா கம்பராமாயணம்? மயிலாப்பூர் சாமி வந்திருக்கான், அது எவ்வளோ பெரிய விஷயம், அது கடல் இல்லையா? ஓசை பற்றியர் பார்க்கடல் ஒக்கொரு பூசை பற்ற நக்கு புக்கன ஆசை பற்றி அறையிலுட்டேன் மற்ற காசில் கொட்டத்து ராமன் கம்பன் சொல்றான். இது பார்க்கடல், இது முன்னால வந்து நின்றுட்டேன், நான் பூனை, இந்த பார்க்கடல் எப்படா குடிக்க போறேங்கிறான். ஆனா சுவாமிஜி தெளிவா இருக்காரு, நான் திருமணமாகாதவன், மனைவி என்பது எனக்கு தெரியாது, எனக்கு தாய் தெரியும். ஆனால் நான் நாடு முழுவதும் பயணம் செய்வதனால் என் நண்பர்களின் மனைவிமார்களை பார்த்திருக்கிறேன். அதை வைத்து உங்களிடம் சொல்லுகிறேன். அங்க நம்ம பெண்கள்கிட்ட இருக்கிற சங்கடம், இவர்களுக்கு கல்வி இல்லையேன்னு வருத்தப்படுறார். அவருக்கு என்ன வருத்தம்? வேத காலத்திலே பெண்கள் ஆண்களுக்கு சமானமானவர்களாக, அவர்களும் புரோகிதர்களாக இருந்திருக்காங்க, அவர்களும் பூசை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்களும் அறிவில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். எல்லா பல்கலைக்கழகங்களிலேயும் ஆண்களும் பெண்களும் 30 பேர் ஒரு பயின்று இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இடையிலோ எவனோ நுழைந்து பெண்களை அடிமைப்படுத்தி விட்டானேன்னு வருத்தப்படுறார். எல்லாம் சொல்லலாம், தாய்மொழிங்கிறான், தாய்நாடுங்கிறான், நதிபுறான், பெண்ணும்மா. ஆனா இவன் பெண்களை இந்த நாட்டில் இப்ப அசிங்கப்படுத்துற மாதிரி உலகத்துல வேற எங்கேயும் படுத்துவானான்னு எனக்கு தெரியல. இது குறித்து பெண்களே வருத்தப்படுற மாதிரியும் எனக்கு தெரியல. பெண்கள்லாம் இதை எதிர்த்து போராடணும்னு சொன்னா முதல்ல தொலைக்காட்சியில ஒரு தொடரும் வரப்படாது. எந்த தொடர்லையாவது பெண்களை உயர்வா காட்டுறானா? அக்கா வாழ்க்கையை தங்கச்சி கெடுக்கிறா, மாமியார் மரும வாழ்க்கையை கெடுக்கிறா, அந்த பொம்பளை இவளை கொலை பண்றா, இவ அவளை கொலை பண்றா. பெண்கள் போராட வேண்டாமா? ஏன் எங்களை இவ்வளவு அசிங்கமா காட்டுற கொச்ச? இன்னைக்கு ஒண்ணு முடியுது, ஒரு தொடர், அபிநயா அபியா, அவ கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்த மாதிரி அந்த பையோடய பிறந்திருக்கா. அந்த பைய கலத்தவே இல்லவா, அதோடய குளிப்பா போல தெரியுது. அதில் பாருங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சி வாழ்க்கை கெடுக்கிறா, அம்மா கெடுக்கிறா. ஒரே பெண்கள் தான் தவறானவர்கள் மாதிரி தானே காட்டுறாங்க எல்லா தொடரும். எந்த பெண்களாவது எதிர்த்து போராடி இருக்காங்களா? பெரிய பெண் விடுதலைக்கெல்லாம் வச்சிருக்காங்களா தலைவிகள், அவங்களே எதிர்த்து போராடுறது இல்லை, தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரிய பெண் விடுதலை தலைவர், அவங்க தமிழ்நாட்டில் ரொம்ப பெரியவங்க. அவங்ககிட்ட நான் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், நான் நேர்பட பேசுறேன், பாரதியார் மாதிரி. நான் நேர்பட பேசலைன்னா இப்போ மத்திய மந்திரியா இருந்திருப்பேன். நேர்பட பேசினதான் சிக்கல். நான் மந்திரி வேணாம்னு நினைச்சா நேர்பட பேசினேன், மந்திரி வேணும்னு நினைச்சோம் போறா நேர்பட பேசலைன்னு அர்த்தம். அப்போ அதில் நேர்பட பேசினேன். அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா இதே போராடினான்னு கேட்டா, அப்புறம் தான் அந்த அம்மாவோட மகள் சொல்லுது, எங்க அம்மாவே அந்த சீரியல் பூரா பார்ப்பாங்கன்னு. போராட வேண்டிய தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த சட்டம் படித்த பெண்ணே அதை எதிர்த்து போராட தயாரில்லை, அவங்களே பார்ப்பாங்களா அந்த சீரியலை? சுவாமிஜி அதுக்கு வருத்தப்படுறாரு. ஏன் பெண்களுக்கு கல்வி இல்லாம இடையில பண்ணான்னு கேட்கிறார். ஆணுக்கு பெண் நிகரென கொள்வதால் அறிவு நோங்கி வையம் தலைக்குமாம் பாரதி.
ஆணும் பெண்ணும் சரிகர் சமானமா வாழ்ந்தா தானே இந்த வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும்னு பாரதி சொல்றான்ல. அவ்வளவு சாமி சொல்றார். ராகுல சாங்கரித்யான் தாய் வழி சமூகத்தை பத்தி எழுதுவாரே, ராகுல சாங்கரித்யான் வாழ்கா முதல் கங்கை வரை. அதுல இருந்து தாய் தான் முதல்ல ஒரு கூட்டத்திற்கு தலைமை வகித்தாள் என்பதனால தாயின் பொறுப்பை தட்டி பறிப்பதற்கு அவள் வயிற்றிலே இருந்த பெண்களே முயன்ற காலம் ஒரு காலம், அது வேறுங்கிறார். வேத காலம், ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாக இருந்த காலம். இடையிலே புத்தர் வந்தார், அனைத்தையும் சிதைத்தாருங்கிறார். பெண்ணுன்னா பேயின்னு சொல்லி கொடுத்தான். பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசம் பிடித்திட்டன்னை கண்ணால் விரட்டி முலையால் மயக்கி கடிதத்து புண்ணாங்குழியடை தள்ளி என் போத பொருள் வரிக்க எண்ணாது உன்னை மறந்தேன் பாடினான். பெண்ணுன்னா பேய். சமணம் என்ன சொல்லிச்சு? பெண்ணுக்கு நேரடியா சொர்க்கம் கிடையாது, அடுத்த ஜென்மத்தை ஆம்பளையா பிறந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லிச்சு. இதெல்லாம் சாமி எதிர்க்கிறார். சாமிக்கு வருத்தம் வருது. அதனாலதான் சிலப்பதிகாரத்தையே சமண காப்பியம் இல்லைன்னு நம்ம ஆட்கள் மறுப்பாங்க. ஏன்னா அதுல ஒரு பெண்ணு முழு உடம்போடே சொர்க்கலோகத்துக்கு போயிடுறா. சொர்க்கலோகத்திலிருந்து கணவனே வந்து கூட்டு போறான் கண்ணைங்கிறதுனால அது சமண காப்பியம் இல்லைன்னு மறுக்கிறவங்களும் உண்டு. ஏன்னா சமணர்கள் வந்து அது ஆணா பிறந்தானே சொர்க்கத்துக்கு போனுங்கிறான், இதை உடலோட போறாள் கண்ணைக்கு. நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, நான் உங்களை எத்தனை பேரையும் கும்பிட்டு கேட்டுக்கிறது, நிறைய படிங்க, படிக்கணும். அதுக்காக நான் திரைப்படத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். போங்க, அது கழிவறை, கழுவிட்டு வந்துடணும் மொழி, அள்ளிட்டு வரக்கூடாது. அங்கேருந்து அள்ளிட்டு வர ஒன்றும் கிடையாது. ஆனா சுவாமி விவேகானந்தரை படிச்சீங்கன்னா உங்களுக்கு உலகம் தெரியும், மனித உணர்வுகள் தெரியும், தாயின் உணர்வு தெரியும், எல்லாம் தெரியும். அவர் என்ன சொல்றார்? ஒரு செய்தி, நான் துறவியானேன், ஒருவன் துறவியானால் அவன் தந்தை அவனை வணங்க வேண்டும், ஊர் உலகம் அனைத்தும் வணங்கும். ஆனால் துறவியானவன் வணங்க வேண்டியது அவன் தாயை. தாய் ஒருத்தி தான் துறவியை வணங்க மாட்டாள், துறவி தாயை வணங்க வேண்டும். நாங்கள் தாயை வணங்குவோம். ஆனா தந்தை துறவிய தாய்மைக்கு நம்ம நாடு கொடுத்திருக்கிற மரியாதை உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. எதுக்காக தாயின் பெயர் எழுத்த முதல் எழுத்தா போடல? நம்ம பெரியவங்க எல்லாம் ரொம்ப அறிவானவங்க, முட்டாள் கிடையாது. இவ 300 நாள் சுமந்து பெத்தத ஊரே தெரியும், ஊருக்கே தெரியும் இவதான் தாயின்னு. அவன் தான் ஓடி போயிடுவான். அதுதான் அவன் பேரை முதல்ல போட்டு என் ஏன்னா இவ சுமந்தது ஊருக்கே தெரியுங்களா? முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய பெற்ற அன்னைங்கிறார்ல பட்டத்தார். இப்ப சுவாமி விவேகானந்தர் சொல்றதால பட்டத்தார் வாழ்க்கையில் நடக்குது. தந்தை உறவெல்லாம் மரணமடைகிறாங்க, ஒரு ஒண்ணுமே கண்டுக்கல. தாய் இறந்த பொழுது ஊர்ல இருக்கார், நேர போய் தாய்க்கு அவர் தான் ஈமக்கிரியே செய்கிறார். ஏன்னா தாய் உயர்ந்தவள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றார். அதுதானே பட்டத்தார் வாழ்க்கை நமக்கு கற்று தருகிறது. பெண்களுக்கு சொல்றேன், படிங்க. விடுதலை என்பது தரிகட்டு திரிவதல்ல. நம்ம நாட்டில் சுதந்திரமே உங்களுக்கு புரியல சாமி. விடுதலை என்பது கட்டுப்பாட்டோடு கூடியது. விடுதலை என்றால் என்னது? கதவு திறந்து விட்டு ஓடுறதா? விடுதலை என்பது தரிகட்டு திரிவதல்ல. விடுதலை என்பது தன்னைத்தானே கட்டுப்படுத்த. அதைத்தானே வள்ளுவன் சொன்னா, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அப்பவே சொல்றார் வள்ளுவர், பெண்ணை பூட்டி வைக்காத, அவளை காப்பாத்திக்கிடுவா, அவதான் அவளை காப்பாத்தணும்னர். இதை சுவாமி சொல்றார். பெண்கள் துறவியா இருக்க முடியுமா? இருக்க முடியும். அவருக்கு என்ன வருத்தம்? வேத காலத்துல வேதங்கள் இருக்குல்ல, வேதங்கள்ல பெரும்பான்மையை எழுதியதே பெண்கள்ங்கிறார் சாமி. இந்த நாட்டில் எப்படி பெண்ணுக்கு எதிராக இவ்வளவு அசிங்கமான, ஆபாசமான, அநாகரிகமான, கொச்சையான செய்திகள் வந்ததுன்னு அவருக்கு வருத்தம். வேத காலத்தில் எழுதணும். அது மட்டும் இல்லை, எத்தனை பெண் வீராங்கனைகள் இந்த நாட்டில் இருக்கான்னு பெண்களுக்கு